ஏரியாவில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கன்சலேட்டர் விசஸ் ஆர்பிட்ரேட்டர். இவங்க 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்சலேட்டர்ன்றது வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி, ஓகேங்களா. அவங்க வந்து ஹெல்ப் செட்டில்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பட் ஆர்பிட்ரேட்டர்ன்றது ஒரு ப்ரைவேட் ஜட்ஜ். இவங்க கொடுக்குற டிசிஷன் வந்து பைண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க என்னென்ன செக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, கன்சலேட்டரை பற்றி செக்ஷன் 63 சொல்லியிருக்காங்க. கன்சலேட்டர் வந்து ஒருத்தர் வச்சுக்கலாம், 2 பேர் வச்சுக்கலாம், மேபி 3 பேர் கூட வச்சுக்கலாம். ஒரு ஆட் பெர்ஃபெக்ஷனில் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆர்பிட்ரேட்டர் வந்து ஆட் நம்பரில் இருக்கணும், 1, 3, 5 அந்த மாதிரி இருக்கணும். பார்ட்டிஸ் ஃப்ரீயாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இதுக்கேற்ற மாதிரி. இஃப் நாட் டிசைட் ஒன் ஆர்பிட்ரேட்டர், ஒரு ஆர்பிட்ரேட்டர் தான் இருக்கணும், டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க ஒருத்தராக இருக்கணும், இல்லை 3 பேராக இருக்கணும், இல்லை 5 பேராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கன்சலேட்டரை வந்து அந்த பார்ட்டிஸ் தான் வந்து அக்ரிமெண்ட் மூலமாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கன்சலேட்டரை வந்து போத் பார்ட்டி வந்து ஜாயிண்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் கன்சலேட்டரை வந்து ஈச் பார்ட்டியுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு கன்சலேட்டர்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தேர்டு கன்சலேட்டர் வந்து ஈச் அப்பாயிண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ப்ரெசிடிங் அப்படின்றாங்க. அதாவது ஈச் பார்ட்டி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து போத்துமே சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்கல்ல, இவங்க தான் அந்த ப்ரெசிடிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்பிட்ரேட்டர் அவங்கள பற்றி வந்து செக்ஷன் 11 வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட்டிஸ் வந்து அப்பாயிண்ட் ஹஸ் அக்ரிமெண்ட் மூலமாக தான் பார்ட்டிஸ் வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஃப் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கேஸுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் வந்து டொமஸ்டிக் கேஸுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாருன்னா ஆர்பிட்ரேட்டரை. குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கன்சலேட்டர் வந்து ஸ்ட்ரிக்ட் குவாலிஃபிகேஷன் கிடையாது. இண்டிபெண்ட்டாகவும் இம்பார்ட்டியலாகவும் ஸ்கில்ட் இன் நெகோஷியேஷனாக இருக்கணும். அதாவது இண்டிபெண்ட்டாக தான் வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இம்பார்ட்டியல் அப்படின்னா வந்து எந்த ஒரு பயாஸும் இல்லாமல், யாருக்கும் ஃபேவர் பண்ணாமல் இவங்க டிசிஷன் தான் இவங்க சொல்லணும். ஸ்கில் நெகோஷியேஷன், அதாவது பேசக்கூடிய திறமை வந்து அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்ரேட்டரை வந்து செக்ஷன் 11 and 12 சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குவாலிஃபிகேஷன் வந்து முக்கியம், ஓகேங்களா. என்ன மாதிரினா, மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ட்டியலாக இருக்கணும். டிஸ்க்ளோஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸும் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யூஸ்வலி என்னன்னா, ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டு இல்லைனா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மூலமாக தான் வந்து இவங்களை வந்து எடுப்பாங்க ஆர்பிட்ரேட்டராக, ஓகேங்களா. இவங்களோட ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்சலேட்டரை வந்து செக்ஷன் 67 வந்து சொல்லியிருக்காங்க இவங்களோட ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பார்ட்டிஸ் கிட்ட வந்து பேசி அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து இவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சஜஷன் கொடுப்பாங்க, அண்ட் டிசிஷன் வந்து இவங்களாம் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, சஜஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இவங்க எக்ஸாம்பிள் வந்து A and Bக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னா, கன்சலேட்டர் வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுப்பாங்க அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக. அது வந்து போத் பார்ட்டியும் அக்ரி பண்ணிக்கணும். அக்ரி பண்ணலைன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆர்பிட்ரேட்டர் விஷயத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு போத் சைட்லையுமே வந்து ஹியர் பண்ணிவிட்டு எவிடன்ஸ் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லா மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் கொடுப்பாங்க. அதுதான் ஃபைனல் அவார்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து அது வந்து மெயினாக கிடையாது. எதுலனா கன்சலேஷனில் வந்து அது மெயின்லாம் கிடையாது, ஓகேங்களா. உங்களுக்கு பவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கன்சலேட்டர் வந்து ஒரு இன்ஃபார்மல், அதாவது ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ராசஸாக இருக்கும். செப்பரேட்டாக வந்து மீட் பண்ணலாம் இவங்க, அண்ட் சஜஷன் வந்து கொடுக்கலாம். பட் வந்து நாட் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஆர்பிட்ரேட்டரை பொறுத்தவரை எப்படின்னா, கோர்ட் மாதிரி வந்து பவர் இருக்கும் இவங்களுக்கு. அதாவது சிவில் கோர்ட் மாதிரி ஒரு குவாசி ஜுடிஷியல் பவர் வந்து எங்களுக்கு இருக்கும். விட்னஸை வந்து சமன் பண்ணலாம், அந்த எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஃபைனல் அவார்டு வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. ஆர்பிட்ரேட்டரில் வந்து ஒரு அவார்டை வந்து கொடுக்குறாங்க, அது வந்து கோர்ட் டிகிரி மாதிரி வந்து என்ஃபோர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த கேஸில் பார்ப்போம்னா, சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து கோர்ட் வந்து ப்ரொமோட் ADR இன்க்ளூடிங் கன்சலேட்டர் அண்ட் ஆர்பிட்ரேட்டர். கோர்ட் வந்து இது வந்து செட்டில்மெண்ட் மூலமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து ADR வந்து ஒரு விஷயமாக வந்து இதில் வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்பிட்ரேஷன் அவார்ட் லைக் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் டிகிரி மாதிரி வந்து இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்கான்ஸ் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ADRல ஏன்னா கன்சலேட்டர் அண்ட் ஆர்பிட்ரேட்டர் வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ணலாம், எப்படி செட்டில்மெண்ட் பண்ணலாம் பிஃபோர் ட்ரையலுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து சூட்டபிள் ஆகுமா, எந்தெந்த கேஸுக்கு வந்து சூட்டபிள் ஆகும் ADR அப்படின்ற மாதிரியும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து ADRோட ஆர்பிட்ரேட்டர் அண்ட் கன்சலேட்டருக்கான ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.